அதிமுக வாக்காளர்களும் இடைத்தேர்தலில் மதவாத பாஜக கூட்டணியை புறக்கணித்துவிட்டு திமுகவிற்கு வாக்களித்திருப்பதாக மதிமுக எம்பி துரை வைகோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாஜக கூட்டணி தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்று அதிமுக தான். இங்கே மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்க கூடாது. அதிமுக வாக்காளர்களும் இந்த முறை மதவாத பாஜக கூட்டணியை புறக்கணித்துவிட்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார். காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கியுள்ளார்கள். ஆனால் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு வேண்டும். இந்த திட்டத்திற்கு அவர்கள் போதிய நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த திட்டம் காவேரி வைகை குண்டாறு மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் தீபகற்ப நதிகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், காவேரி வைகை குண்டாறு, இதுதான் அந்த முழுமையான திட்டம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.